வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரீட்டா டவ் எழுதின பர்சிஃபோன் ஃபாலிங் இந்த போமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பாடல் அவங்க பப்ளிஷ் பண்ண மதர் லவ்ன்ற புக்கில் எடுக்கப்பட்டது. இது 1996 பப்ளிஷ் ஆகிருக்கு. க்ரீக் மைத்தாலஜியில் பார்த்தீங்கன்னா பர்சிஃபோன் ஜூயஸ் இவங்க தான் எல்லா கடவுளுக்குமே தலைவர். அண்ட் டெமெட்டர் இவங்க பூமியோடைய கடவுள். இவங்க 2 பேருக்கும் பிறந்த அழகான பெண் தான் பர்சிஃபோன். அவங்க அவ்வளோ அழகு எல்லா கடவுளுக்குமே அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனால் யாரையுக்குமே அவங்க திருமணம் செய்யறதுக்கு இவங்க யாருமே ஒத்துக்கலை. அப்போ தான் ஹேட்ஸ் கீழ் உலகத்தோட கடவுள். அவங்க மேலே கிரவுண்டில் சுற்றி பார்க்கும்போது பர்சிஃபோனை பார்க்குறாரு. அந்த அழகில் மயங்கி உடனே அவங்கள கடத்தின்னு போயிடுறாரு. அம்மாவான டெமெட்ரஸ்க்கு அவங்க மகளை காணணுன்னு மனசு பதைக்குது. அவங்களால எதுவுமே செய்ய முடியல. அதனால் என்ன ஆகிடுதுன்னா பூமியில் வறட்சி வருது. அங்கே இருக்கிற செடி கொடி மனிதர்கள் மிருகங்கள் எல்லாமே வாடுது. பூமியிலே மொத்தமாக பெரிய வறட்சி ஏற்பட்டுடுது. இப்போ ஜூயஸ்க்கு என்ன ஆகிடுதுன்னா எல்லாருமே வேண்டுறாங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு பூமியிலேருந்து வேண்டினே இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த டெமெட்டரோடைய அந்த மகளை பிரிஞ்ச அந்த சோகம், அதனால் அவர் போய் பர்சிஃபோனை எப்படியாவது விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. முதல்ல ஹேட்ஸ் மறுத்துறாரு. அதை பார்த்த உடனே ஜூயஸ் கோவம் ஹேட்ஸ்க்கும் பர்சிஃபோனுக்கும் நடந்த திருமணம் சபிக்கப்பட்ட திருமணமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாரு. இப்போது அந்த சாபம் எப்போ வேலை செய்யும்னா பர்சிஃபோன் அண்டர்வேர்ல்ட்லேருந்து எதையுமே சாப்பிடக்கூடாது. அப்போ தான் அது வேலை செய்யும். இப்போ ஹேட்ஸ் என்ன பண்ணுறாருன்னா வேறு வழி இல்லை, ஏன்னா எல்லா கடவுளுக்கும் தலைவர் இவர். அதனால் அவர் சரி பர்சிஃபோனை நான் அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லிடுறாரு. ஆனால் எப்படின்னா அவங்க போகிறதுக்கு முன்னாடி பூமியில் இருக்கிற பொமக்ரானட் அதாவது மாதுளம் பழத்தை சாப்பிட வச்சுட்டு அப்புறம் அனுப்புகிறாரு. இப்போ அந்த சாபம் பலிக்காது. இப்போ டெமெட்டருக்கு அவங்க பொண்ணை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனால் இவங்க அந்த மாதுளம் சாப்பிட்டாங்க இல்லையா, அதனால் வருஷத்தில் பாதி மாதங்கள் அவங்க ஹேட்ஸோடு தான் இருக்கணும். மிச்ச பாதி மாதங்கள் அவங்க அம்மாவோட இருக்கலாம். அதாவது ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கும் போது பர்சிஃபோன் இங்கே வந்துடுவாங்க. டெமெட்டர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படியே பூமி தழைச்சி அப்படியே தளன்னு இருக்கும். அறுவடையெல்லாம் நடக்கும். பர்சிஃபோன் ஸ்ப்ரிங் முடிஞ்சோடனே திரும்பி போயிடுவாங்க. பூமி அந்த வின்டரில் அப்படியே குளிர்ந்து போய் பனி படர்ந்து காணப்படும். இதுதான் அந்த க்ரீக் மைத்தாலஜி. இந்த பாடலில் அவங்க இந்த சென்ட்ரல் தீம் எடுத்திருக்காங்க. அதாவது பர்சிஃபோன் அவங்க அம்மாவோட பேச்சை கேட்டிருந்தாங்கன்னா அவங்கள யாரும் கடத்தின்னு போயிருக்க முடியாது. ஏன்னா என்ன ஆகிடுதுன்னா அவங்க தோழிகள்கிட்டேருந்து அவங்க கொஞ்சம் விலகி தனியாக போயிடுறாங்க. அவங்க தனியாக இருக்கிறதுனால தான் ஹேட்ஸ் அவங்கள எளிமையாக தூக்கிட்டு போயிடுறாரு. பர்சிஃபோனுக்கும் நம்ம இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிலாம் எதுவுமே தெரியல. அதனால் அம்மாவோட பேச்சை கேட்காம கூட அந்த தோழிகளை விட்டுட்டு தனியாக சுத்த போனதுனால தான் அவங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது அப்படின்ற தீமை மட்டும் இவங்க எடுத்திருக்காங்க. இப்போ பர்சிஃபோன் அவங்க இந்த பாடலில் அவங்க தோழிகளெல்லாம் விட்டுட்டு நார்சிசஸ்ன்ற ஒரு அழகான பூவை பறிக்கிறதுக்காக அவங்க அம்மா பேச்சை கேட்காம அவங்க அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லோரோட சேர்ந்து தான் இருக்கணும், தனியெல்லாம் போகக்கூடாது, தெரியாதவங்ககிட்ட பேசக்கூடாது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை கேட்காம அவங்க தனியாக போனதுனால தான் இந்த நிகழ்வுகள்லாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. வாங்க படித்து பார்க்கலாம். ஒன் நார்சிசஸ் அமங் த ஆர்டினரி பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ். அதை சுற்றி எல்லா பூக்களுமே சாதாரணமாக இருக்கும்போது அதுக்கு நடுவில் ஒரு நார்சிசஸ் அவ்வளோ அழகாக பூத்துருக்கு. ஒன் அன்லைக் ஆல் த அதர்ஸ். மற்ற எல்லாரை விட இது மாத்திரம் தனியாக தெரியுது. ஷீ புல்ட் ஸ்டூப்ட் டு புல் ஹார்டர். அவங்க அந்த பூவை அழகை பார்த்தோன்னே நமக்கு இந்த பூ நல்லா இருக்குமேன்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த பூவை எடுக்கிறாங்க. அப்படியே குனிஞ்சி அப்படியே வேகமாக இழுக்கிறாங்க. When sprung out of the earth on his glittering terrible carriage he claimed his due. இப்போ என்ன ஆகிடுதுன்னா அவங்க அந்த பூவை எடுக்கும் போது ஹேட்ஸ் பூமிக்கு வராரு. he claimed his dueனா இங்கே பர்சிஃபோனை பார்க்குறாரு. அவள் அழகில் மயங்கி போயிட்டு இவ என்னுடையவ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவருடைய அந்த கேரேஜில் அவங்கள தூக்கின்னு போயிடுறாரு. இட் இஸ் ஃபினிஷ்ட், நோ ஒன் ஹர்ட் ஹர், நோ ஒன், ஷீ ஹேட் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹர்ட். அவ்வளோதான். அது வந்தார், பார்த்தாரு, தூக்கின்னு போயிட்டார். யாருக்குமே தெரியல, யாருக்குமே அவள் குரல் கேட்கல. ஏன்னா அவங்க தோழிங்களோடு இல்லை. தோழிங்களோடு இருந்தால் எல்லாருமே கத்தியிருப்பாங்க, மற்றவங்க ஓடி வந்திருப்பாங்க. இவரால் அவங்கள தூக்கின்னு போயிருக்க முடியாது, அவங்க காப்பாற்றப்பட்டிருப்பாங்க.
இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரிமெம்பர் கோ ஸ்ட்ரெயிட் டு ஸ்கூல். இப்போ அம்மாங்களாம் என்ன சொல்லுவாங்க, நேராக ஸ்கூலுக்கு போ, பள்ளிக்கூடத்துக்கு போ, அங்கே எங்கே போகாத. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், ஸ்டாப் ஃபூலிங் அரவுண்ட், டோன்ட் ஆன்சர் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அங்கே எங்கே போகாத, தெரியாதவங்களோட பேசாத. ஸ்டிக் வித் யோர் பிளேமேட்ஸ், உன் தோழிகளோட மட்டுமே இரு. கீப் யூ ஐஸ் டவுன், கீழே மட்டுமே பாரு. அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து அம்மாக்கள் வந்து பெண்கள்கிட்ட அவங்களோட பொண்ணுங்கிட்ட சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஹவு ஈஸிலி த பிட் ஓப்பன்ஸ். ஏன்னா இந்த விஷயங்களெல்லாம் வந்து கவனிக்காமல் போகும்போது தான் அந்த பள்ளத்தை நம்ம எந்த குழியில் விழ போகிறோமோ அந்த குழியோட பள்ளத்தை நாமளே திறந்துடுறோம். திஸ் இஸ் ஹவு ஒன் ஃபுட் சிங்க்ஸ் இன்டு த கிரவுண்ட். இப்படி தான் நம்ம கால் வந்து அந்த குழியில் போய் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.